பொது புத்தியில் எதையெல்லாம் பொறித்து வைத்திருக்கிறது எல்லாவற்றையும் தூக்கி தள்ளுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, சரியா? உங்களை பொறுத்த வரைக்கும் கோபிநாத்துக்கு 4-5 விஷயம் தெரியும். எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட விவரம் இல்லாமல் இவன் இருக்கானேங்கிற கவலையில் தான் எங்கள் அம்மா சாமி கும்பிடுது. பேனு சுவிட்ச் எங்கேன்னு தெரியலை, லைட்டு சுவிட்ச் எங்கேன்னு தெரியலை. நீ எல்லாம் எப்படிப்பா பொழைக்க போகிற, எதுக்கு பொழைக்க போறியா? இந்த பக்கம் ஒருத்தர் பேசிட்டு பார், ஐயா நீங்கள் தமிழ்நாட்டை சொத்தியா, எப்படியோ உடம்பு பார்த்துக்கையா அப்படிம்பார். இந்த பக்கம் என்னடா பேசுகிறது புரிகிற மாதிரியே பேச மாட்டேங்கிறாங்கிறாங்க. தட் இஸ் தர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, எதையாவது புரிகிற மாதிரி பேசுறியா அப்படிங்கிறாங்க. அப்போ அம்மாவுக்கு அவர்கள் புரிதலிருந்து உங்களை பற்றின ஒரு அபிப்பிராயம் இருக்குது, மனைவிக்கு அவர்களுடைய புரிதலிருந்து உங்களுடைய அபிப்பிராயம் இருக்குது. மனிதர்களை நீங்கள் புரிந்து கொண்டபடி செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். அப்படி எதிர்பார்க்கிற காரணத்தினால தான் உங்கள் நம்பிக்கையிலிருந்து அல்லது உங்களுடைய புரிதல், இந்த நம்பிக்கை கூட வேற, புரிதலிலிருந்து அவர்கள் வேறுபட்டு நிற்கிற போது அவர்கள் வில்லங்கமான மனிதர்களாக மாறுகிறார்கள். அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் நாம் என்ன பண்ணுறோம், எல்லா ரோலையும் ஸ்வாப் பண்ணுறோம். இப்போல்லாம் பார்க்குறவனையெல்லாம் அண்ணேங்கிறது, பார்க்குறவனை முழுக்க அண்ணேங்கிறது. இப்போல்லாம் பாருங்களேன், முன்னமெல்லாம் கிடையாது. பொம்பளை பிள்ளைலாம் சும்மா ஏதாவது அப்படி இப்படி போக வேண்டியதானே, பார்க்குறவனே அண்ணே அண்ணே. ஏற்கனவே 90ஸ்லாம் நெஞ்சில் குத்திட்டு சாகுறான், இதில் பார்க்குறவனே அண்ணா, அவன் பட்டாருங்குது, வாங்க வந்த புக்கை வச்சுவிட்டு நல்லாரு போகிறேன். மாமியார் அம்மாங்கிறது உலகத்திலே 1ஆம் நம்பர் பீலா இந்த மாமியார் அம்மாங்கிறது தான். அப்பா, மாமியார் என்பது ஒரு நுட்பமான உறவு. இங்கே சிக்கல் என்னென்னா, உறவுகளை கையாளுதலில் நமக்கு ஏற்கனவே ப்ரீ டிட்டர்மைண்ட் ஐடியாஸ் இருக்கிறதுனால அந்த உறவை கையாள முடியாதுன்னு நினைக்கிறோம். இட் இஸ் அ மோர் காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே புரிதலில் இருக்குது. அந்த புரிதலில் இருக்கிறப்ப இந்த காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறதுக்காகவே ரோலை ஸ்வாப் பண்ணிட்டு போயிடுறோம். கிட்ட போய் அந்த மனுஷால் எப்படி அப்படின்னு பர்சனலாக அனலைஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. நாத்தனார் என்றாலே சிக்கலுக்குரியவளுங்கிற டெம்ப்ளேட்லேருந்து அப்ரோச் பண்ணுறோம். ஏன் நாத்தனார் எப்படின்னு பார்த்தது கிடையாது, ஏன் மாமியார் எப்படின்னு பார்த்தது கிடையாது, எங்கள் வீட்டு அண்ணன் எப்படின்னு நான் பார்த்தது கிடையாது. அந்த டெம்ப்ளேட்டை வச்சு எல்லா பேருக்கு டிக்கெட்றான். 8ஆம் நம்பர் ஷூ வாங்கி எல்லா காலையும் மாட்டு, இல்லைன்னா காலை வெட்டு, மாமியார் அம்மானு சோழியை முடிச்சு விட்ரு. அது எப்படி மாமியார் அம்மா அப்படி எனக்கு புரியவே இல்லையே. இந்த அப்பா ஃப்ரெண்ட் ஆகிற பீலா மாதிரி இது இன்னொரு பீலா. மாமியார் அம்மாவாக ஒரு நாளும் ஆக முடியாது. மாமியார் என்பது நுட்பமான ஒரு உறவு. ஒரு வீட்டை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வீட்டுடைய முதல் பெண்ணிடம் நம்பிக்கையை பெற்று உன்னை விட அல்லது உன்னை போல இந்த குடும்பத்தை சிறப்பாக என்னால் கையாள முடியும்னே ஒரு பெண் நிரூபிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்தமா சரண்டர் ஆகிற போது, அவ்வளவுதான். அது பெரிய சிக்கலாக இருக்குது. 10ஆவதுக்கு போகிறப்ப எல்லாம் சொல்லிடுவாங்க, எல்லா சீரியல்லையும் வேறு செஞ்சுருவாங்க. அதை சொந்தக்காரங்க சொல்லிக் கொடுக்குறது போக டிவி சீரியல் உள்பட எல்லாத்துலேயும் இது வேறு வருது. அப்போ என்ன நினைக்கிறோம், நம்ம மாமியார் அப்படி தாங்கிற முடிவுக்கு போயிடுறோம். உடனே அம்மா வாக்கிறோம். இவங்க அம்மாம்பாங்க, இவங்க இது பண்ணல சொல்லுவாங்கள்ல, என் மாமியார் கிடையாது, எனக்கு அம்மா மாதிரி. அவங்க அது பொண்ணு மாதிரி கூட, என் பொண்ணே அதுதான். ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு நாள் உங்கள் அம்மாக்கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி ஒரு நாள் பேசுங்க, அப்போ தெரியும் மாமியாரா அம்மாவான். சுகர் இருக்கு, மாத்திரை கொடுக்குறீங்க, ரைட்டா? அதையும் தின்னுபிட்டு அல்வாவையும் நைட்டு திங்கிறாங்க. நீங்கள் அன்பா சொன்னீங்க, அம்மா சாப்பிடாதுங்கம்மா, நான் உங்கள் பொண்ணு இல்லையா, சொன்னால் கேளுங்கம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 2 நாள் பார்க்குறீங்க, 3 நாள் பார்க்குறீங்க, மறுநாள் பார்த்து மயக்கம் மட்டும் பொட்டேர்னு விழுந்துருது. தண்ணியை மூஞ்சில் தெளித்து எழுப்பி வச்சு, அறிவு இருக்கா உனக்கு, அவ்வளோ சொல்கிறல அல்வா வெடுத்துதுங்கிறிய, முட்டாளாமா நீ அப்படின்னு உங்கள் மாமியாரை கேளுங்க பார்ப்போம். யாராவது கேளுங்க, நான் இன்றைக்கி விடைபெறுகிறேன். ஆனால் உங்கள் அம்மாவை கேட்டுருவீங்க, ஏமா அறிவு இருக்கா, அவ்வளோதான் படித்து சொன்னாலம்மா சாப்பிடாத ஸ்வீட்டுன்னு, ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னு உங்கள் அம்மா நீங்கள் கேட்ட முடியும். உங்கள் மாமியாரை கேட்ட முடியுமா? அப்போ மாமியார் போதும் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் ஒரு அரை மயக்கத்தில் கழுத்து கை வந்துடும். ரைட்டு தானே? பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரோலை ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறோம். அது ஒரு நுட்பமான உறவு, அற்புதமான உறவு. அத்தை உறவு எவ்வளவு அழகான உறவோ அதுக்கு இணையானது தானே மாமியார், உங்கள் அத்தை தானே. அப்போ இந்த வீட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவது அல்லது அதற்கான ஆளுமையை பெறுவதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. அந்த நுட்பத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. அதனால அப்பாக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகுறது. அப்பாக்களுக்கு பிள்ளைங்களை வளர்க்குறதுல பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, மொட்டை மாடியில் நிற்கல தோளில் கையை போட்டு, அப்பா அவன் ஃப்ரெண்டு மாறுறா, அவன் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசினா, அவன் உஷாராயிடுறான். கொய்யால் இருந்தாலும் ஏதோ போட்டு வாங்குறான், டோய் கவனமாக இருக்கணும். திடீர்னு எப்படி ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆவான்? when you are trying to swap the role, it obviously take to mess ஒர்க்காக. ஏன்னா அப்பா என்பது நுட்பமான உறவு. பயமும் இருக்கணும், பாசமும் இருக்கணும், பக்கத்துலேயும் இருக்கணும், தூரத்துலேயும் இருக்கணும், அன்பாகவும் இருக்கணும், அனுசரிச்சும் போகணும். ஐயோ அப்பா வந்துடுவார்னு பயமாக இருக்கணும், ஐயா அப்பா வந்துடுவார்னு ஆசையாகவும் இருக்கணும். இது கஷ்டமாக இருக்குது. அதனால் வாங்க தம்பி ஃப்ரெண்ட் ஆயிரும், பூரா பேர்ல ஃப்ரெண்ட் ஆக்கி விட்ரு. இது கூட பரவாயில்ல, இப்போ எல்லோரும் ப்ரோன்றாங்க. இது இன்னும் சேஃபாக இருக்குது. இப்போ புருஷனையும் ப்ரோ, போகிற வரவனையும் ப்ரோ, அன்னைக்கு ஒரு ஒய்ஃபை ப்ரோ அப்படின்னு கூப்பிட்றாப்புல, இவர் என்னென்னா பழகிருச்சு பிரதர் அப்படின்னு அவர் என்னையும் ப்ரோங்கிறார். ஏன்டா எவ்வளவு வார்த்தை இருக்குது.
பிகாஸ் அந்த நுட்பத்தை நமக்கு கையாள தெரியல. அந்த உறவை ஏற்கனவே பொது புத்தியில் நமக்கு எப்படியெல்லாம் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கோ அதை தாண்டி பக்கத்தில் போய் பார்க்க நமக்கு பயமாக இருக்கு. அந்த பயமே நம்முடைய அறிவையும் புரிதலையும் செயல்பட விடாமல் தடுத்து விடுகிறது. ஒரு ஊரில் ஒரு மன்னர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய கஜானா சாவி தொலைஞ்சு போச்சு. அதனால் அவர் அனௌன்ஸ் பண்ணுறார், நம்முடைய கஜானாவினுடைய பூட்டு அந்த சாவி தொலைஞ்சு போச்சு. உள்ளே பொற்காசுகளும் நகம் பணயமாக எக்கச்சக்கமான பணம் இருக்குது. அதை திறக்க முடியலை. அதை எவனாவது திறந்தீங்கன்னா ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்ரா, பாதி காசு உங்களுக்குடா அப்படின்ட்டாப்ல. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனு, கஜானா என்பது பாதுகாப்பான பகுதி, அதனால் பூட்டை தொடக்கூடாது அப்படின்ட்டாப்ல. வேத விற்பனர்கள், கணித வல்லுநர்கள், இன்னும் பல அறிவாளிகள், புத்திசாலிகள் இவங்கெல்லாம் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடனா ஒருத்தர் இங்கேருந்து மந்திரம்லாம் சொல்கிறாரு, சொல்லி பார்க்குறாரு, கதவு திறக்கலை. ஒருத்தர் இங்கேருந்து ஜூபூன்னு ஏதோ சொல்லி பார்க்குறாரு, கதவு திறக்கலை. ஒருத்தர் கணித சூத்திரங்கள் சொல்லி பார்க்குறாரு, திறக்கலை. ஒருத்தர் ஜீபுமா மாதிரி ஏதோ ஒன்று ஆப்ரகாட் ஆப்ராலாம் போட்டு பார்க்குறாரு, கதவு திறக்கலை. ஒர்க் ஆகலை. ஒரு நாளாக போகுது. சாயந்தரம் நம்மளை மாதிரி சராசரியான ஒரு ஆள் வர்றாப்புல, ஒய் டோன்ட் மீ ட்ரை அப்படிங்கிறாப்புல. அப்போ உள்ளே இருக்கவங்களாம் சொல்கிறான், டே நாங்களாம் ஆனானப்பட்ட வித்தக்காரனுங்க. ஒருத்தர் வேத விற்பனர், ஒருத்தர் கணித வல்லுனர், ஒருத்தர் சாஸ்திரத்தில் கலை தேர்ந்தவர், ஒருத்தர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், நாங்களே ஒன்றும் பண்ண முடியல, நீ எப்படி திறப்ப அப்படின்னு. அதான் அவர் சொல்லியிருக்காரு, நீங்களே ஒன்றும் பண்ண முடியல, நானும் ட்ரை பண்ணுறேன், உங்களால் எதாவது பண்ண முடிஞ்சால் பரவாயில்ல அப்படின்னோடனே ஒரு சாதாரண உன்னால் இதை திறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். கதவு அங்கே இருக்குது, எல்லோரும் இங்கே இருக்காங்க, இங்கேருந்து அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்குது. அப்போ இவர் மன்னர்கிட்டே கேட்குறாப்புல, ஏங்க எவனு தான் திறக்கலையேங்க, நானாக திறக்கிறேன், திறந்துருந்தாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னோடனையும் மன்னர் சொல்கிறார், அதுவும் சரி தான், யாரும் தான் திறக்கலையில, நீங்களா திறங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், இதில் வி ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங், நோ லெட் ஹிம் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இவர் என்ன பண்ணுறாப்புல, கிடுக்கிட்டுன்னு கதவை நோக்கி போகிறான். போனவொடனே எல்லாரும் கத்துறாங்க, ஏய் பூட்டை தொடப்படாது, ரூலே அதுதான், இதை செய்யலாம் நாங்கள் செஞ்சுருக்க மாட்டோமா, பூட்டை தொடப்படாது அப்படின்னா. அவன் சொல்கிறான், ஐயோ இருங்கயா அப்படின்னு திரும்ப கிட்ட போகிறாப்புல கத்துறாங்க மறுபடி, பூட்டை தொடப்படாது அப்படின்னோடனையும் பொறுமையாக இருங்க, பூட்டை தொடக்கூடாது அவ்வளோதானேன்ட்டு இன்னும் கிட்ட போகிறான். கிட்ட போயிட்டு கதவு கிட்ட இப்படி நின்று பார்த்துட்டு திரும்பி, பூட்டவே இல்லைடா வெண்ணையெல்லாம் இருக்கான், பூட்டவே இல்லை கதவை பூட்டவே இல்லை. இப்படி தான் நம்ம எல்லாருமே தூரத்துலேருந்து, ஏய் மாமியார், ஏய் நாத்தினார், ஏ மூத்தார், ஏ ஓப்படியா, ஏ கொழுந்தியா, ஏ மூத்தண்ணே, ஏ மாமனார், எல்லாரும் வேறு வேறு மனுஷாள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. என்னோடு பழகுகிற பல நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, கோபிநாத் நீங்கள் எவ்வளோ ஜாலியாக பேசுகிறீங்க, நான் என்ன வண்டலூர் ஜூவில் இருக்க குரங்கா, எனக்கு புரியலையே, நான் ஏன் ஜாலியாக பேசக்கூடாது. இப்படி சந்தேகப்படுறவங்களாம் இருக்கான். கோபிநாத் தூங்கும்போது கூட கோட் போட்டுக்கிட்டு தூங்க வாய்ப்பு இருக்குல்ல, யோசிச்சு பாருங்களேன், சான்சஸ் அது. நான் ஒரு பெரிய ஒருத்தரை சந்திக்க போனப்போ அவர் வீட்டில் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, நம்ம இவரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கமே, இவ்வளோ பெரிய வாய்ப்புன்னு நான் அவரை பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப டிவியில் ஏதோ முக்கியமான நியூஸ் அவருடைய உதவியாளர் சொன்னார். உடனே இவர் டிவியை போட்டார். டிவியை போட்டவொடனே ஒர்க் ஆகலை. அவர் என்ன பண்ணார், அந்த ரிமோட்டை பட்டுன்றதை தட்டிட்டு திரும்ப போட்டார், ஓடிச்சு. நான் அவரை கேட்டேன், ஓ ரிமோட் ஒர்க் ஆகலைன்னா நீங்களும் இதை தான் செய்வீங்களா அப்படின்னு. எனக்கு என்ன அவ்வளோ பெரிய மனுஷன் ரிமோட்டையாக தட்ட போகிறார் அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ப்ரீ டிட்டர்மைன்ட் ஐடியாஸ் அண்ட் வி பிலீவ் தட் இஸ் கால்ட் டேலண்ட். ஜட்ஜிங் பீப்புள் ஃப்ரம் அவுட் சைட் இஸ் அ டேலண்ட்டு நம்ம நம்புகிறோம். அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய பெரும் சிக்கலே. நம்ம என்ன நினைக்கிறோம், இவன் இப்படி தான் இருப்பான்னு கண்டுபிடிப்பதற்கு பெயர் அறிவுன்னு நினைக்கிறோம். நான் ஏதோ எனக்கு எதுவும் பரிசு கிரிசு கொடுப்பாரு, காப்பி கீப்பி தண்ணி இனி கொடுக்குறாருன்னு நினச்சேன். அவர் ஏதோ போகிறார். we believe judging people is talent நினைக்கிறோம். that's the most worst thing. ஒருத்தருடைய மோசமான குணம் என்பது ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுறது தான். நம்ம ஜட்ஜ் பண்ணுறது தான் ஈஸி, அதன் வழியாக அது ஒரு பெரிய அறிவின் மகிழ்ச்சிண்ணே. நன்றி. உங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனைலாம் இல்லையா? அண்ணே மூடிந்தாங்களே, மூடி இருக்கட்டும். ஜட்ஜ் பண்ணுறது பெரும் அறிவுன்னு நினைக்கிறோம். அப்படி தான் நம்ம முடிவு பண்ணுறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் அம்மாக்கள் அருமையாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. அம்மாக்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். உங்கள் வீட்டில் நம்ம மாப்பிள்ளையோட தம்பி ரொம்ப நல்லவர், உங்கள் பெரிய குழந்தை இருக்கானே அவன் மட்டும் வில்லங்க, அவன் காது துடிக்குதும்பாங்க. காது துடிக்கிறதுக்கு ஒருத்தர் வில்லங்கமாக இருக்கிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன? ஏன்னா அவங்க மூத்த குழந்தை காது துடிக்கும், அந்த ஆள் கெட்டவர். 2 காது துடிக்கிறவனையும் சேர்த்துட்டாங்க. அது அறிவுன்னு அவங்க நம்புகிறாங்க. மொசப்பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியும், நீ எதுக்கு நாய் மூஞ்சியெல்லாம் பார்க்குற, முயல் மூஞ்சிலாம் எதுக்கு பார்க்குற? ஈவன் மீ, ஐ பிலீவ் தட். நான் when I started my career in நியானானால் ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய முதல் கட்ட முயற்சியெல்லாம் என்னவாக இருந்ததுன்னா, பேசுகிறவர்களை கவனித்து யார் பேசுவார்கள் யார் பேச மாட்டார்கள் என்று தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் முதல் 2 வருஷம், இப்போ சொல்லலாம் ஏன்னா 15 வருஷம் ஆயிடுச்சுல,
ஆரம்பத்தில் சொன்னால் அட லூசு பேலை அப்படிமா, இப்போ சொன்னால் பார் எவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறார் அப்படிமா. இது கூட ஜட்ஜ்மெண்ட் தான், இது கூட ஜட்ஜ்மெண்ட் தான். அப்போ நான் முதல் ஓராண்டு 2 ஆண்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய முக்கியமான வேலை என்னன்னு கேட்டால் மனிதர்களை எடை போடுவது. இவர் இப்படி பேசுவார், மதுரைக்காரங்க பேசுவாங்க, புதுக்கோட்டைக்காரங்க பேசுவாங்க, கோயம்புத்தூர்காரங்க இப்படி பேசுவாங்க, திருநெல்வேலிக்காரங்க அப்படி பேசுவாங்க, மெட்ராஸ்காரங்கன்னா இப்படி பேசிடுவான் அப்படிங்கிற மாதிரி எடை போடணும். அப்போ நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். சில நேரம் அது ஒர்க் ஆகும். ஒரு கேரக்டர் பார்ப்பேன், அந்த கண்ணில் ஏதோ தெரிகிறதுன்ட்டு நீங்கள் பேசுங்கமே அவர் நல்லா பேசிடுவார். அப்புறம் அன்றைக்கி இரவு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என்னால் கரெக்டாக நல்லா பேசுகிற ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியாது. நான் ஆங்கர் ஆகிட்டேன், நானும் ரவுடி தான் நானே கண்ணாடியை பார்த்து 3 தடவை டாட்டாலாம் காட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்த்தா நான் எவன்ட்டெல்லாம் மைக் கொடுத்தேன்னு அவன் பூரா பேரும் என்ன பேசணும்னு கேட்குறான். டேய் உன்னை நம்பி கொடுத்துறடா, ஏதாவது பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு தான் நான் கண்டுபிடிச்சேன் மனிதர்கள் எப்படி எடை போட முடியாது, அது தவறு. யூ கோ இன்சைட் வித் ஓப்பன் மைண்ட். நீ எந்த ஜட்ஜ்மெண்ட்டோட உள்ளே போகாது. ஓகே இவங்க பேசுவாங்க, இந்த மூஞ்சியை பார்த்தா பேசுகிற மாதிரி இருக்குது, இவரை பார்த்தா நல்லா பேசாத மாதிரி இருக்கு. ஷோ ஆரம்பித்த 2.5-3 மணி நேரம் கழிச்சு கடைசி வரைக்கும் பேசாத ஒரு ஆள் திடீர்னு மைக்கை வாங்கி ஷோவையே 3 மணி நேரத்துக்கு அப்புறம் மாற்றிடுவாப்பில். அதுக்கப்புறம் 4 மணி நேரம் போகும். அதுக்கு முன்னால் 2 மணி நேரம் கண்டென்ட்டே ஆகாது. ஏன்னா அவர் புதிதாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லுவார். யூ கான் ஜட்ஜ் பீப்புள். நான் நினச்சேன் அது அறிவுன்ற ஆரம்ப கட்டத்திலே. ஆனால் அது அறிவல்ல. அப்படி இல்லாமல் இருப்பதன் வழியாகத்தான் ஒரு அறிவு உரையாடலையே நடத்த முடியுங்கிறதே கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. இப்போ கூட நம்ம ஜட்ஜ் பண்ணுறது தான் பெரிய புத்திசாலித்தனம், அறிவாளித்தனம் அப்படின்னு நினைப்போம். அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் அந்த வார்த்தை அடிக்கடி நம்மகிட்ட வருது. நான் அப்போவே சொன்னல, அது ஒரு பெருமை நமக்கு. நான் அப்போவே சொன்னல, அது கரெக்டாக இருந்துச்சு பாருங்க. நீங்கள் வாழ்க்கை முழுக்க ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னா வேறு எதுக்குமே உங்களுக்கு நேரம் இருக்காது அப்படிம்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அறிவுன்னு நமக்கு சொல்லிட்டான். நம்ம ஒரு காலத்தில் பாருங்களேன், ஒரு ஜட்ஜ் பண்ணலாம். சினிமாலெலாம் பாருங்கள், நமக்கு தெரியும் இவர் தான் நான் ஹீரோ, இவர் வில்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஹீரோ எப்படி இருப்பார், சகப்பாக இருப்பார், உதவிகள் செய்வார், பூக்களை எல்லாம் நேசிப்பார், பெண்களை எல்லாம் மதிப்பார், அழகாக இருப்பார். ஆனால் பாட்டு சீன் வந்தால் வில்லம் பண்ணுறதை விட அநியாயத்தெல்லாம் பண்ணுவார். பட் ஸ்டில் அவர் நல்லவராக இருப்பார். அவர் தான் ஹீரோ. வில்லன்னு ஒரு ஆளை பார்ப்பாங்க, அவர் ஒரு சுருட்டை முடி வச்சுருப்பார், இங்கே ஒரு மறு வச்சுருப்பார். யாராவது கூட்டத்தில் அப்படி இருந்தால் அப்படி நினைக்காதீங்க, சொல்கிறேன். இங்கே ஒரு மறு வச்சுருப்பார், அவருக்கு புகை போட்டு விடுவாங்க, ஒரு வீலிங் சேரில் அப்படி திரும்புவார், திரும்பினோடனே சாராயத்தை வாங்கி குடிப்பார், ஹாம்பார், கட்ட குரலில் இருப்பார். இவர் வில்லை அப்படிம்பாங்க. இது ஒரு காலகட்டம். இப்போ யோசிச்சு பாருங்கள், அரவிந்த் சாமி வில்லை, நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியுமா? 90களில் பல பெண்கள் ஆசைப்பட்ட ஆணழகன் அரவிந்த் சாமி வில்லை, படத்தோட ஹீரோவை விட அழகாக இருக்கார். அவர் ஒத்த ஆளாக இருந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய வில்லத்தன வேலையெல்லாம் படத்தில் பார்க்குறாரு. கேன் யூ பிலீவ்? அப்போ மாறிடுச்சு. இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ஜட்ஜ் அ பீப்புள் தட் யூ வில் ஃபைண்ட் வித் ஃபெயிலியர்ஸ். அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய எல்லா சிக்கல்களுக்குமான காரணம். இந்த நம்முடைய வாழ்வின் வளர்ச்சியினுடைய குடும்ப உறவுகளுடைய சிக்கல்கள் அனைத்துக்குமான முக்கியமான காரணமாக இருப்பதே என்ன அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் நீங்கள் ஜட்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்கல் அங்கே வந்து உட்காந்துரும். அந்த ஜட்ஜ் பண்ணுறதுக்கப்புறம் அந்த கற்பனை நிறையா வரும், அவன் இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு. ஒருத்தர் நீங்கள் தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டீங்க, இப்போ உங்கள் மனசுக்கு நியாயப்படுத்தணும்ல. உங்களுடைய சொந்தக்காரர் யாரோ ஒருவர் கெட்டவர் அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இப்போ அந்த ஆளை கெட்டவனாக்கணும். அப்போ மனசுக்குள்ளே அவரை பற்றி கற்பனைகள் எல்லாம் பண்ணுவோம். அவர் எங்கெல்லாம் தப்பு பண்ணார், அவர் என்னென்னலாம் செய்வார், அப்புறம் அவர் ஒரு குடும்பக்காரராக நீங்களே கற்பிதம் செஞ்சு அவரை கற்பனை பண்ணி அந்த கற்பனையிலே அவனை கெட்டவனாக்கி அந்த ஆள் சாதாரணமாக இட்லியும் தேங்காய் சட்னியும் தின்னுக்கிட்டு இருக்கவனை பிரியாணியையும் ஆட்டையும் உயிரோடு திங்கிறதா அப்படியே உட்கார வச்சு ஒரு சீனெல்லாம் போட்டு நீங்களாம் நினைப்பீங்க. ஏன்னா இப்போ உங்கள் மனசுக்கு நீங்கள் அவரை ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும். அதை ஜஸ்டிஃபை பண்ண பிறகு தான் உங்களால் சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட அவர் கெட்டவர்னு சொல்ல முடியும். இப்போ உங்கள் கணவருடைய உறவுக்காரர் அல்லது உங்களுடைய மனைவியுடைய உறவுக்காரர் ஒருவர் மீது உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, இவர் சரியானவர் இல்லை. உங்கள் மனைவியிடம் சொல்ல வேண்டும், உங்களுடைய இந்த உறவுக்காரர் சரியானவர் இல்லை அப்படின்னா முதல்ல நீங்கள் தயாராகணும். அப்போ என்னன்னா, முதல்ல நீங்கள் ஜட்ஜ் பண்ணியாச்சு இவர் கெட்டவங்கன்னு. உங்கள் மனைவியினுடைய அண்ணனோ தம்பியோ மைத்தனோரோ யாரோ ஒருவர் தவறானவர் என்று நீங்கள் ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க, உங்கள் மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகுது, செட் ஆகுது. இப்போ முதல்ல உங்கள் மனசை நீங்கள் உருவேற்றணும். ஆமாம் அவன் கெட்டவன் தான், ஆமாம் அவன் கெட்டவன். ஏன்னா மனசு நம்பாது, அது உண்மை இல்லைல்ல. மனசு மூளை என்ன சொல்லும், டே தெரிஞ்சுக்க, கிட்ட போய் பாரு, பூட்டியிருக்கா பூட்டாத கதவான்னு பாரு, சாவி தொலைஞ்சா இல்லையான்னு பாரு, பழகாமல் பார்க்காமல் புரியாமல் செய்யாமல் நீயா முடிவுக்கு வராதன்னு அந்த மூளை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவனை கெட்டவனாக்கணும்னு சொல்லிட்டு கற்பனை கதைகளை உள்ளே ஓட்டிக்கிட்டே இருப்போம். நீங்கள் எல்லோரும் இந்த ப்ராசஸை சந்திச்சிருப்பீங்க. நான் எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னு சொல்லுங்கள். ஏன்னா நானும் அந்த ப்ராசஸை சந்திச்சிருக்கேன். உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான், நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க, நான் மேலே நிற்கிறேன். ஓகே, நான் ஏதோ பின்னால் ஒளிவட்ட உள்ள ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது, உங்களை மாதிரி ஒரு ஆள். இப்போ கூட சௌரியமாக நீங்களாம் உட்காந்துருக்கீங்க, நான் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ரைட்டா? நம்ம 2 பேருக்கு எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, 5 மணிக்கு கிளம்பி 8 மணிக்கு வந்து பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, நீங்கள் சௌரியமாக உட்காந்து கேட்குறீங்க. அதனால் உங்களுக்கு எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. The same process which has happened to me also, but the best thing is that we need to realize that. அது நீங்கள் ரியலைஸ் பண்ணுறப்ப அப்போ அவரை கெட்டவர் நம்ம மனசில் எப்படியாவது முதல்ல நம்ப வைக்க பார்க்கணும். ஒன்று தெரிஞ்சுங்க, உங்கள் மனசில் ஒருத்தரை கெட்டவர் நீங்கள் நம்ப வச்சுட்டிங்கன்னா இட் இஸ் ரொம்ப ஈஸி அடுத்தவன்ட்ட அவனை கெட்டவனு ப்ரூவ் பண்ணுறது. ஏன்னா உங்கள்ட்ட எவிடன்ஸ் இருக்குது. உங்கள் மனசை நீங்கள் நம்ப வச்சாச்சு. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டம்
உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை உங்கள் மனதை நம்ப வைப்பது தான். உங்கள் மனசை மட்டும் நீங்கள் நம்ப வச்சுவிட்டீங்க, மவனை சோழி முடிச்சு. உங்கள் வீட்டுக்காரரு தப்பு பண்ணுறவர் அப்புடின்னு மட்டும் உங்கள் மனசை ஜட்ஜ் பண்ணிவிட்டீங்க, அதனால் எப்படி வேணாலும் பிடிக்கலாம், என்ன ரூட்டில் வேணாலும் பிடிக்கலாம். யாரோ ஒருத்தர் அவர் மாதிரி ஒரு ஆள் பஸ்ஸில் போனப்போ கூட நீ ஏன் வருது அந்த பஸ்ஸில் போனேன்னு கேட்கலாம். நீ அவர் தான் சத்தியமல்ல, ஏன்னா மனசை நம்பிடுச்சு. அதனால தான் உரிமையோடு சண்டை போடுறோம். முதல் முக்கியமான விஷயம், அது தவறானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் உங்கள் மனசை நம்ப விடாமல் பார்த்துக்கங்க. மனசு அதை எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கும், அந்த கெட்ட எண்ணத்தை அது எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அது ஆசைப்படும். அப்போ அடுத்தவரை பற்றி நீங்கள் தவறு சொல்ல வேண்டும் என்பதற்கு முன்னதாக உங்கள் மனதை நீங்கள் அந்த நியாயத்திற்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது. அந்த போராட்டமே வாழ்வின் பெரும் போராட்டமாக இருக்குது. அந்த போராட்டம் எல்லா மனிதர்கள் மீதும் கோபத்தை கொண்டு வந்து விடுகிறது. அதனால அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எல்லாரையும் தப்பாக பார்க்குறோம்.